இரவு டின்னர் செய்ய அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிறான். காலை உணவுக்காக சீனாவுக்கு செல்கிறான். அவனுக்கு எதிரே உள்ள கடையில் எந்த பொருளும் கிடைக்கவில்லை என்றால் ரஷ்யாவுக்கு சென்று கடையிலிருந்து வாங்கிவிடுவான். இந்த மனிதனுக்கு ஒரு விமான நிறுவனத்தின் வரம்பற்ற பயண டிக்கெட் கிடைத்தது. கடந்த 30 ஆண்டுகளில் அவன் அதை எப்படி பயன்படுத்தினான்? நீங்கள் கேட்டு பைத்தியமாகி விடுவீர்கள். டாம் ஸ்டக்கரிடம் யுனைடெட் ஏர்லைன்ஸின் வரம்பற்ற பாஸ் உள்ளது. யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 1909 ஆண்டில் ஒரு வரம்பற்ற பாஸ் வெளியிட்டது. 2 கோடி ரூபாய் 2 மற்றும் போய்ஸ்வேக வாழ்நாளுக்கு முழுவதும் இருப்பதும் வரையறையற்ற பயணம் செய்யுங்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் உண்மையில் எவ்வளவு வேண்டுமானாலும். அதனால் இந்த பாஸ் எடுத்துக்கொண்டான். அதன் பிறகு அதற்கு அடிமையாகிவிட்டது. சில சமயம் இது விமானத்தில் வெறும் மகிழ்ச்சிக்காகவே அமர்ந்து விடுகிறது. சரி, எங்கு போகிறதோ அங்கு போய் விடுகிறேன், திரும்பி வருவேன் இலவசமாக. வெறும் இப்படி பயணம். யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இதனால் சிரமப்படுகிறது. ஏனெனில் இது இதுவரை 2 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியது. 1909 இருந்து அன்லிமிடெட் பாஸ் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. ஆனால் இதுவரை $3 மில்லியன் 25 கோடி ரூபாய்க்கு பயணம் செய்துவிட்டது. ஏர் ஹோஸ்டஸ் பைலட் எல்லாரும் ஆகிவிட்டார்கள். எப்போதும் கோபமாக இருக்கும்போது பிளேனில் ஏர் ஹோஸ்டஸ் மற்றும் பைலட் பேசுகிறார்கள். அண்ணா, இன்னைக்கு எங்கே போறீர்கள் இலவசமாக? இது ஒரு பெண்ணை டேட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் இது ரோம் சென்று விடுகிறது. வார இறுதியில் சலிப்பாக இருக்கிறது. டோக்கியோ சென்று விடுகிறேன், இங்கே காஃபி நல்லதில்லை. சென்று யூகேயில் ஸ்டார்பக்ஸ் சென்று விடுகிறேன். ஒரு முறை இது தொடர்ந்து 12 நாட்கள் விமானத்தில் கழித்தது. தொடர்ந்து விமானம் அல்லது விமான நிலையத்திலிருந்து வெளியேறாமல். இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், இந்த நிகழ்வுக்கு பிறகு இது போன்றதை ஏர்லைன் நிறுவனம் மீண்டும் ஒருபோதும் வழங்கவில்லை. லைக், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.